ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதுவரை நான் போன ட்ரிப்லேயே ரொம்ப பெரிய ட்ரிப் மணாலி போனது. ஸோ அந்த மணாலி போன எக்ஸ்பீரியன்ஸை தான் அதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாங்கள் ஃப்ரம் மதுரை டு மணாலி எப்படி போனோம், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட்டு, அங்கே என்னென்ன பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அங்கே கிளைமேட் எப்படி இருந்தது, வெதர் கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டு தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃப்ளைட்டில் போகிறேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாலாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ ஒரு இதில் போட்டு குடோனில் அடைச்ச மாதிரி இருந்தது. எப்படா வெளியே விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சவுண்டு வேற வந்துட்டே இருந்தது. அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. 3 ஹவர்ஸில் டெல்லி போனோம், அதான் ப்ளஸ். மேலே போனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து பார்க்கும்போது வியூ செம்மையாக தெரிஞ்சது. மதுரையே அந்த ஏர்லி மார்னிங்கில் வேற போனோமா, சூப்பராக இருந்தது க்ரீனரியாக. ஃப்ளைட்டு கொஞ்சம் தூரத்தில் கிராஜுவல் ஸ்பீடில் தான் பறந்துச்சு. அதனால நாங்கள் ஃபுல் மதுரையுமே அந்த டைமில் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூ. அந்த கிளிப்பிங்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் அதிகமாக பறக்கும்போது மேகம் எல்லாமே அழகாக கீழே அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. பருத்தியோட பஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த வியூ அப்படியே மேலே நாங்கள் ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கு, அதுக்கு கீழே மேகம், அதுக்கு கீழே நம்ம ஊர். சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்கவே. கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டோம். டெல்லி ரீச் ஆனதுமே மேலேருந்து பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்ஸ் தாங்க தெரியுது. எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது. ஆனால் வெதர் கண்டிஷன் நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு 12க்கு தான் ரீச் ஆனோம். அப்போவே ரொம்ப கூலிங்காக இருந்தது. எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால நாங்கள் பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் மியூசியம், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், அப்புறம் பார்லிமெண்ட், இது மட்டும் தான் பார்த்தோம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது பிரதான் மந்திரி சங்கராலயான்னு சொல்கிறாங்க. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே பிரதம மந்திரிக்காக கொண்டு வந்தது. ஸோ இதுவரை யார் யார் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க என்னென்ன விஷயம் மக்கள் நலனுக்காக கொண்டு வந்திருந்தாங்க, அந்த ஸ்கீம்ஸோட வேல்யூ என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி நிறைய இருந்தது. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து விர்ச்சுவலாக பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக இருந்தது. கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, அதில் எந்தெந்த இடத்துல இருந்து யார் யார் மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்களுடைய பங்கு என்ன அதில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் நம்மளே பார்த்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. டெல்லி நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தது. ஆனால் பொல்யூஷன் எப்படி வந்ததுன்னு தெரில. நாங்கள் போனப்போ காரு, கேபு, ஆட்டோ, சைக்கிள் இதுதான் நிறைய இருந்தது. 2 வீலர் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தோம். அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கங்கே நின்னாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் காந்தியோட வீட்டுக்கு போயிருந்தோம். மகாத்மா காந்தி தங்கியிருந்த இடம் இதுதான். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மேம் வீட்டுக்கு போயிருந்தோம். இதுதான் இந்திரா காந்தி மேமை வந்து சுட்ட இடம்னு சொன்னாங்க. நான் இங்கே போனதுலேயே இந்திரா காந்தி மேம் வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப ஜீனியஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா கேட் போயிருந்தோம். தென் பார்லிமெண்ட் பார்த்துட்டு நைட் எங்களுக்கு 8 மணிக்கு பஸ் இருந்தது. ஸோ கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 7:30க்கு ரீச் ஆகிட்டோம் மணாலிக்கு. ஆல்மோஸ்ட் 9 to 10 hours லாங் ட்ராவல். இடையில ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் போட்டாங்க. எப்படா வரும்னு இருந்தது. போய் ரீச் ஆனதுமே நாங்கள் இனிஷியலாக ரூம் செக்இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். நாங்கள் இருந்த ரூம் வந்து செம்ம வியூவில் இருந்தது. கரெக்டாக அந்த லேக்குக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் இங்கே மணாலியில் எந்த ரூம் புக் பண்ணாலும் வியூ நல்லா இருக்குங்க. இப்போ இந்த லேக் கீழே போகுது பாருங்கள். ஆப்போசிட்டில் ஸ்னோ மவுண்டைன் இருக்கா, கீழே வந்து லேக் போகுது, அங்கே வந்து ஒரு ரோடு இருக்கா, அந்த ரோடு தான் நேராக போகுது. இந்த ரோட்டில் போனால் நம்ம வந்து லேக்கே போயிடலாம். லே எங்கே இருக்குன்னு தெரியும்ல, காஷ்மீரில் இருக்குது, அங்கேவே போயிடலாம். அதில் போட்டிருந்தாங்க போர்டில், அதனால சொல்கிறேன். மணாலியில் மார்னிங் சன்ரைஸ் வரும்போது தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ரொம்ப கூலிங் அதிகமாகிடுது. இது மணாலிலேயே ரொம்ப முக்கியமான இடம், மால் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்க்கெட் ஏரியா. நம்ம எல்லா திங்ஸும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரேட்டு பயங்கரமாக போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாமே பார்கெயின் பண்ணி வாங்கினா தான் நமக்கு, இல்லைன்னா சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். இங்கே ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே ரேட் கம்மி தான். நான் ஒரு ஜெர்க்கினும் ஷூவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பயங்கர பசி. இங்கே எந்த ஹோட்டலுமே நல்லாவே இல்லை சாப்பாடு. இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தாங்க. நாங்கள் தங்கியிருந்த 3 நாள் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். இது வந்து ஹைதராபாத் பிரியாணி. ஆக்சுவலாக இந்த ஒரு பிரியாணியே 400 கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா பேஸுமே நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் போய் பார்த்தோம். ஒரு ஸ்கூட்டர் மட்டும் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் நாங்களே போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து ஸ்னோஃபால் வேறு ஹெவியாக இருந்தது. ஸோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாகவே நாங்கள் பார்த்தோம். இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது. இது வந்து ஹடிமா தேவி டெம்பிள். ஆக்சுவலாக இது ஒரு கோவில். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இது ஒரு அம்மன் கோவில். ஸோ இங்கே வந்து மகாபாரதத்தை வச்சு ஏதோ ஒரு கதை சொன்னாங்க. அதில் வந்து ஒரு பர்சனுக்காக உருவாக்கப்பட்ட கோவில்னு. ஆனால் இந்த கோவிலை சுற்றி நிறைய ஸ்னோ இருந்தது. அதில் நல்ல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லாரும் அதை தான் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானுமே இதில் நல்லாவே ஸ்கேட் பண்ணேன். நல்லா
ஃபுல்லாக அந்த ஸ்னோ வந்து சிமெண்ட் போட்ட ஃப்ளோர் மாதிரி ஆயிடுச்சுங்க. வலிக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு மேலே நான் விழுகவே போயிட்டேன். நாங்களும் வந்ததுக்கு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஸ்னோவில் விளாண்டுட்டு ஸ்கேட் பண்ணிட்டு இருந்தோம். மணாலியை பொறுத்தளவு நம்ம தனியாகவே வந்து எல்லா இடத்தையுமே பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம யாரையும் நம்ப மட்டும் கூடாது. எல்லா இடத்துலையுமே நம்ம இண்டிவிஜுவலாகவே போய் தனியாகவே சோலோவாகவே வந்து எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம். நாங்கள் ஒரு ஸ்கூட்டர் ரெண்டலுக்கு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு 1000 ருபீஸ் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் 600 தான் ரெண்ட்டு. பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம ஸ்கூட்டர் ரிட்டர்ன் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இனிஷியலாக புக் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஐடி ப்ரூஃப் அண்டு லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. மொத்த ட்ரிப்பையும் இந்த ஸ்கூட்டர்லேயே முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு 3:34 ஆகிடுச்சு. நாங்கள் பைக் ரெண்டலுக்கு எடுத்த இடத்துலேயே சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, போய் பார்க்குறதுனா பாருங்கன்னு. ஸோ நாங்கள் மேப் போட்டு பார்த்தோம். இந்த ஃபால்ஸ் பேர் வந்து ஜாக்னி ஃபால்ஸ். நாங்கள் மேப்பை பார்த்து தான் வந்தோம். இந்த இடத்துக்கே நிறைய பேருக்கு தெரியல இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு. போகிற வழியில் ஒரு டெம்பிள் இருந்தது. ஸோ இந்த ஃபால்ஸ் எங்கன்னா நம்ம மெயின் ஹைவேலேருந்து லைட்டாக ஒரு சின்னதாக உள்ள ஒரு கட்டு தாங்க போகுது. அதுக்குள்ளே தான் ஃபால்ஸ் இருக்குது. இதில் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. போது ரோடு போய்கிட்டே இருக்குது. ஈவினிங் வேறு பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. நம்ம போகிற வழியிலேயே இந்த ஃபால்ஸை பார்க்கலாம். பாருங்களேன், இந்த மலையில் மேலே உச்சியில் வந்து விழுந்துட்டுருக்கு. நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மேலே விழுந்துட்டுருக்கா. இந்த இடத்துலேருந்து தான் அந்த ஃபால்ஸ் உருவாகுது. நம்மளால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ நம்ம அந்த ஃபால்ஸ் விழுகிற தண்ணியை தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ தூரத்துக்குலாம் போக முடியாது. ஆனாலும் சில பேர் அங்கே போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் போகிற வழி ரொம்பவே குறுகலாக தான் இருந்தது. பனியும் அப்படியே கரைஞ்சி தண்ணியாக ஓடிட்டே இருந்தது. லைட்டாக விழுந்தாலும் இந்த சைடு விழுந்துருவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபால்ஸ்க்கு போகிற வழியிலையும் நிறைய மக்கள்லாம் இருந்தாங்க. ஸ்வெட்டர்லாம் பின்னி வித்துட்டு இருந்தாங்க. இதுவுமே ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான். ரொம்ப குட்டியாக இருந்தது பாதை எல்லாமே. படி கட்டு மாதிரி குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க. அதுலேயும் பனியெல்லாம் இருந்தது. கரைஞ்சி தண்ணியும் ஓடிட்டே இருந்தது. பாருங்கள், நான் ஏறுற இடம்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அந்த ஃபால்ஸை பார்த்தே ஆகணும்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏறி போய்கிட்டே இருந்தோம். மணாலியை பொறுத்தளவு நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா வேர்த்து பயங்கரமாக ஊற்றும். ஏன்னா ரொம்ப பீக்லலாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அங்கங்கே நூடுல்ஸு, அப்புறம் கார்ன், அப்புறம் இங்கே ரொம்ப சிக்னேச்சர் ஐட்டமாக இருக்கிற மோமோஸ், இது எல்லாமே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே வந்து ட்ரெக்கிங் பண்ணி ஏறிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வியூவுமே நல்லா இருந்தது. அங்கங்கே ஒயிட் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மவுண்டெயினில். ஆனால் அவங்க நிறைய பேர் அந்த உச்சி வரையுமே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. எங்கடா போகிறீங்க நீங்கள், அங்கே என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளால் பாதி தூரம் கூட ஏற முடியல. இவங்க பாட்டுக்கு அங்கே வரையும் ஏறிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஃபால்ஸோட தனியாக பார்த்தா போதுண்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டோம். அந்த இடத்துல விழுந்துட்டு இருந்தது. அதான் சரியான இடம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. தண்ணியை பாருங்களேன் எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. அவ்வளோ க்ளீனாக பியூராக இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஆளாளுக்கு ஒரு நல்ல இடத்த பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு பாறையாக பார்த்து உட்காரான்னு சொல்லிட்டு போனோம். இந்த வியூவே ஆக்சுவலாக செம்மையாக இருந்ததுங்க. இந்த தண்ணி அழகாக விழுகிறது, அந்த சைடு பெரிய ஒரு மவுண்டெயின் ராக், அங்கேருந்து ஃபால்ஸில் தண்ணி வர்றது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி மலை மாதிரி ஒயிட் கலர் டெசர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த சைடு ஒரு வீடு வேறு அழகாக இருந்தது. ஸோ இந்த வியூவே பார்க்க செம்மையாக இருந்தது. ஆப்போசிட்டில் சன் வேறு செட் ஆகிக்கிட்டு இருந்தது. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஈவினிங் இருக்கவே முடியாதுங்க. நம்ம ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக ஒரு இடத்த போய் பார்க்குறதுக்கும் நம்மளே ஒரு இடத்த புதுசாக கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சு. ட்ராவலை பொறுத்தளவு நம்ம போய் ஒரு பிளேஸை பார்க்குறது ட்ராவலே கிடையாது. நம்ம பார்க்க போகிற அந்த பிளேஸ்க்கு எப்படி போகிறோம், அதில் கிடைக்கிற அனுபவங்கள் தான் நமக்கு அடுத்த மெமரிஸாக எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது உண்மையிலே இந்த ட்ரிப்பில் எனக்கு நல்லா புரிஞ்சது. சரின்னு ஃபால்ஸுக்கு வந்ததுக்கு நம்மளும் அந்த தண்ணி எடுத்து மூஞ்சியை கழுவலான்னு பார்த்தா தாங்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. ஊசியை வச்சு குத்துற அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குங்க. சரின்னு போன எனக்கு வர தெரில. நான் வலிக்க விழுந்துருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க என்னை சுற்றி இருக்கவங்கலாம். பாறையெல்லாம் ரொம்ப ஊசியாக இருந்தது. லைட்டாக விழுந்தாலும் ஸ்லிப்பாகி விழுந்துருவோம். எங்கே போனாலும் நல்லா சிமெண்ட் போட்ட மாதிரி தர நல்லா பளபளன்னு இருக்குது. பனியை பூ மாதிரி தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போகிற இடத்துலலாம் பனியை எடுத்து தூக்கி போட்டுட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் சரியாக வரல. கை மரத்து போனது தான் மிச்சம். ஆனால் இங்கே இருக்க பனி எல்லாமே ஃபுல் ஆஃப் டஸ்ட்டு, ரொம்பவே கிளம்ஸியாக தான் இருந்தது. நம்ம எதையும் இதை தொட்டுட்டு ஈட்டபிள்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றக்கூடாது. ஆக்சுவலாக மணாலியிலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிளேஸ் சோலங் வேலி தான். அங்கே போகிறதுக்கு தான் போனோம். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் எங்களை பாதியிலே ஸ்டாப் பண்ணி பைக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. வர்ற வழியில் இந்த ஜிப்லைன் இருந்தது. சரி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணுவோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் பயம் இருந்தது. சேஃப்டி பின்னெல்லாம் போட்டு தான் அனுப்புனாங்க. ஆனால் போகிற வழியிலேயே இறங்கினதுக்கப்புறம் விழுந்துட்டேங்க. அதுதான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா கீழே விழுந்தால் கீழே ஒரு பெரிய ரிவர் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றது அவ்வளோதான். இதுக்கு 1500
சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எனக்கும் நல்லா தான் இருந்தது. பிட்வீனில் ஒரு பனி ஆறு ஓடுதுன்னு சொன்னேன்ல, அதில் தான் அழகாக இருக்கும். ஏன்னா அங்கே அங்கங்கே ஒயிட் கலரில் அந்த பனி கொட்டி கிடக்கிற அந்த வியூவில் நம்ம வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Day 2 vlog நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.